வாழ்க்கையில் யார் சந்தோஷமா இருப்பா? ஒவ்வொரு நாளும் பழச மறக்கிறவங்க தான் சந்தோஷமா இருப்பா. பழசெல்லாம் மறக்கப்படும் பொழுதுதான் புதிய நன்மைகளுக்கு நீங்கள் தயாராகிறீர்கள். ஆனால் அது நமக்கு இயல்பின்படி கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. அதனால தான் யோசேப்புக்கு முதல்ல ஒரு பையன் பிறக்கிறான். பிறந்த உடனே யோசேப்பு சொல்கிறான், என் தகப்பன் வீட்டின் வருத்தங்கள் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, வருத்தங்களை மறக்க பண்ணுகிற தேவன். உங்களால் முடியலையா? ஆண்டவரே என்னால் முடியல, மண்டைக்குள்ளேயே ஓடுது, கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர்கிட்ட சொல்லி பாருங்க, இப்படின்றதுக்குள்ளே அதை எடுத்து தூக்கி வெளியில் போட்டு விட்டுருவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வருத்தங்கள் யாவையும். பாருங்க, பாருங்க, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். வருத்தம் எல்லாம் மறந்துச்சு. வாழ்க்கையில் யார் சந்தோஷமா இருப்பா? ஒவ்வொரு நாளும் பழச மறக்கிறவங்க தான் சந்தோஷமா இருப்பாங்க. பழச மறக்கிறதுனா மற்றவங்களை நமக்கு செஞ்ச நன்மைகள், நல்ல காரியங்கள், அதை மறக்கக்கூடாது, அதை நினச்சி வச்சுக்கணும். கெட்ட விஷயத்தை மறக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேறி போவீங்க. ஆமென். உண்மையிலே சொல்கிறேன், நான் சிலரை மன்னிச்சேனான்னு தெரில, எனக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போயிருக்கு. தேங்க் காட். எதுக்கோ இவங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை, ஆனால் என்னன்னே தெரிலன்னு எனக்கு அந்தளவுக்கு மறந்துருக்கு. என்னமோ தெரில, என்னன்னு பரவாயில்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் மன்னிக்கிறத விட எனக்கு மறக்க வச்சுட்டாரு. உண்மையில் சொல்கிறேன், நான் நிறைய சில ஆட்களை பார்க்கும்போது எதுக்கோ இவங்க கூட நமக்கு ஒரு மனஸ்தாபம், ஒரு வருத்தம் வந்துச்சு. ஆனால் என்னென்ன எனக்கு தெரியலையே. சரி, என்னென்னு தெரினா அது எதுக்கு தோண்டிட்டு இருப்பான்னு இன்றைக்கி ஹாய் சொல்லி ஆளை சொல்லி பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாம் சொல்லுங்கள், மறக்க பண்ணுகிறவர். நல்லா சவுண்டாக சொல்லுங்களேன். ஆமென். இப்போ மறந்துட்டான். கெட்டதெல்லாம் மறந்துட்டிங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த ஆசீர்வாதம். இப்போ இன்னொரு பையன் பிறக்கிறான். இப்போ அவனுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, வருத்தங்கள் மறக்கப்படும் என்றால் நீங்கள் பழுகுவது நிச்சயம். ஆமென். பழைய ஃபெயிலியரை உள்ள வச்சுக்கிட்டு பழைய வார்த்தைகள் அதெல்லாம். ஆமென். சினிமாக்காரனே எழுதான், பழசையெல்லாம் விட்டுத்தள்ளு, விட்டுத்தள்ளு, சுட்டுத்தள்ளு, புதுசாக இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடா. போகின்னு ஒன்று வைக்கிறாங்க. எதுக்கு? பழசெல்லாம் எரிச்சிட்டு புதுசாக போகணுன்ட்டு. பாருங்க, மனுஷன் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் எல்லாத்துக்கும். ஆனால் கடவுள் அதுக்கு உதவி செய்கிறார். கவலைப்படாத, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உன் வாழ்க்கையில், உன் கடவுள், நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஆமென்.